வணக்கம். இந்த உலகத்தில் நல்லவன் யார் கெட்டவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது வேலை, பெரிய வேலையாக இருக்குது. ஒரு சாதாரண பேங்குக்கு போனால் கூட பேனை நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னா யாருக்கிட்டாவது கடன் கேட்குறோம். கடன் கேட்டு எடுத்துட்டோம். அது சில பேர் பழக்கமும் ஆகும், இல்லை அப்படியே மறக்கிறது இருக்குது. ஆனால் இதில் வேடிக்கை என்னென்னா, எப்போமாவது யாராவது உதவி கேட்பாங்கன்ட்டு முன்னுதாரணமாகவே உதவியை கொடுக்குற மாதிரியே சில பேர் வராங்க. அந்த உதவிக்கு கைமாறாக ஏதாவது எதிர்பார்க்குறாங்க. அந்த எதிர்பார்ப்பு கிடைக்காதனால விரக்தியில் தப்பு பண்ண வைக்கிறது. ஆகவே யாரை நல்லவங்க யாரை கெட்டவங்கன்னு சொல்கிறது கண்டுபிடிக்க முடியாத ஒரு தருணத்தில் தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டு இருக்கிறது. ஆக தன்னலம் பிடித்தவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள், சுயநலம் பிடித்தவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், கெட்ட எண்ணம் பிடித்தவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், நல்லவர்களாக இருப்பவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள், தீமைகளை மட்டுமே செய்யக்கூடியவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள். ஆக நல்லவர் என்கிற போர்வையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? உண்மையான நல்லவர்கள் என்று பார்த்தா 10% கூட இருக்காது. அதுதான் சுயநலம், தன்னலம், பொதுநலம், இப்படி எல்லாருக்கும் ஒரு போர்வையை வைத்து கொண்டு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நாம் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத செயல்களில் ஈடுபட்டாலே நாம் நல்லவர்கள்தான். ஆகவே இந்த தருணத்தில் இதை நான் சொல்லி உணர்த்திக் கொள்கிறேன். ஆகவே உங்கள் எங்கே போனாலும் சரி, நேர்மை என்கிற மீன் பிடித்து வாழ பழகி கொள்ளுங்கள். நேர்மை தவற விட்டவர்கள் வாழ்வில் விடாதீர்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன். சந்தோஷம் நிலைக்கிறதும் சந்தோஷமாக இல்லாமல் போகிறதுக்கு காரணம் அவர்கள் மட்டுமல்ல, நாம் நடக்கும் நடைமுறையிலும் இருக்கிறது, கண் திசைகள் பார்வையிலும் இருக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே இல்லை. எங்கே தீர விசாரிக்கணும்னு நடக்கிறது? உடனே யாருக்காவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களா? அதுவும் 10% தான் இருக்குது. ஆக நான் ஏன் பேசுகிறேன் என்றால், தன்னுடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, மற்றவருடைய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, விளையாட்டாக எடுத்துக்கொள்ளாமல் சுய சிந்தனையுடன் வாழுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன்.